everyone, this is Sasipur Cosmetics. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோம் டிப்ஸ்ல தான் வந்திருக்கேன். ஆமாங்க, என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் பேக், அதாவது டேன் வந்துட்டு அதிகமாகும் இல்லையா, ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பேக்கு. ஸோ இது கூட நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல அந்த க்ளோ அண்ட் ஃபேர்னஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நான் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முல்தானி மட்டி பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூடவே கடலை மாவு, கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு வந்துட்டு ஒரு 1 or 2 drops வந்துட்டு 2 கேப்சூல் வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, அது அலோவேரா ஜெல்லு, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அந்த தக்காளி வந்து பாத்தீங்கன்னா தோலோடய போட்டுருங்க. தோலோடய போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வந்து நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு ½ an hourல இருந்து 1 hour நீங்க விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நார்மலா வந்து குளிக்கும் போது சோப்போ இல்ல வேற எதுவுமே போடாம அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அப்படியே நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு விட்டுருங்க. மறுநாள் 1 or 2 days கழிச்சு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த க்ளோ வந்து நல்லாவே தெரியும். ஈவன் வந்துட்டு இது டானே உங்களுக்கு சீக்கிரம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்துட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க, வீக்லி 1 or 2 இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். நிறைய பேர் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பெஸ்ட்டுங்க. ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்றதை விட நம்மளோட கையில யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இதை வந்து ஈவன் நெக்குக்குமே சேர்த்து எந்த ஒரு பேக் போட்டாலும் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. ஃபுல்லா பேக் நெக் வரைக்கும் நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த டேன் வந்து ஈவனா உங்களுக்கு ரிமூவ் ஆகும் இல்லையா, அப்போ வந்து ஸ்கின் டோன் வந்து மெயின்டைன் ஆகும் நல்லா. எப்பயுமே கிரீம்ஸா இருந்தாலும் சரி, சீரம்ஸ் எதுவா இருந்தாலுமே நெக்குக்கும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க. சும்மா வந்துட்டு இப்போ ஒரு சில ப்ராடக்ட் இப்போ சீரம்ஸ்லாம், சம் சீரம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படி டேப் பண்ணீங்கன்னா போதும். ஒரு சில சீரம்ஸ்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பேக்லாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க ஃபுல்லாக. இது வந்துட்டு மோதன் உங்களோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை கூட ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த பேக்கு சூப்பர் சப்போர்ட்டாக இருக்குங்க. ஆனால் வீக்லி 1 or 2 வந்துட்டு இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும், ரொம்பலாம் எரிச்சல் இருக்காது. முத்தானி மட்டி போடுறோம் இல்லையா, ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கும். நல்லா பேக் போட்டு ஒரு ½ an hourலேருந்து 1 hour விட்டுருங்க. இந்த கார்னர்லலாம் நல்லா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த லிப் கார்னர்லாம் ரொம்ப பிளாக்காக இருக்கும், நோஸ் கார்னர்லலாம் பிளாக்காக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஒரு 1 hour விட்டுறேன். 1 hour விட்டுட்டு என்னோட ஃபேஸை நீங்கள் பாருங்கள். வந்துட்டு சூப்பராக இருக்கும். மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு எப்பயுமே எனக்கு ஸ்டேபிளாக வந்துட்டு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நிறைய பேரோட கொஸ்டின் அதுதான், இது வந்துட்டு உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லாங் ஸ்டே வந்துட்டு எந்த ப்ராடக்ட்னாலையும் பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கணும். ஸோ எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. மறக்காமல் சசிபியூர் காஸ்மெட்டிக்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களோட சசி மோட்டோ 6 யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.